ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டிலே தெரியல. சீமானை கொடுமைப்படுத்துறது மாதிரியும், நாம் தமிழர் கட்சியை திமுக அரசாங்கம் அழிக்க திட்டம் போட்டிருக்கிறது மாதிரியும் உணர்ச்சி கொந்தளிக்க பல பேர் பேசிட்டு இருக்காங்க. விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சீமானுக்கு ஏதோ அநீதி நடந்துட்டதா நினைச்சு மணிக்கணக்குல கால் கடுக்க நின்று தொண்டர்கள் கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமான் தண்டிக்கப்படணுங்கிறதுக்காக சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அசிங்கமா ரைட்டப் எழுதிட்டு இருக்காங்க. சீமான் வீட்டுல பெட்ரோல் குண்டு வீச முயற்சி செஞ்ச தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க இன்னொரு பக்கம். இவங்கெல்லாம் திமுக அரசின் மீது நம்பிக்கை இழந்துட்டதா தான் தெரியுது. சீமான் மீதான புகாருக்கு அரசாங்கம் சட்டப்படி நேர்மையாக நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கையை இந்த அரசு விதைக்க வேண்டாமா? அதிமோசமான அரசியல் சூழலுக்குள் தமிழ்நாடு சிக்கி இருக்கு. இது சீமானுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது நேர்மையாக அவரே எதிர்கொண்டு நிச்சயமாக சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிளான பர்சன் தான் அவரு. இதை சமூக பிரச்சனையாக்கி கட்சியின் இளைஞர்களை களமிறக்கிறது தவறான விஷயம். தமிழ் தேசியம்ங்கிற உன்னத நோக்கத்திற்காக வந்த இளைஞர்கள் பாலியல் தொடர்பான வழக்கில் தன் தலைவனை காண காவல் நிலையம் வெளியே கால் கடுக்க நிற்க வேண்டியதன் அவசியம் என்ன? தலைவன் செய்த தவறை தொண்டர்கள் முட்டு கொடுத்து காப்பாற்ற தரப்படும் பயிற்சியா இது? ஒரு பாலியல் குற்றம் செஞ்சவர் 15 ஆண்டுகளாக வருங்கால முதல்வரை போல வலம் வர்றதும், அரசியல் நியாயங்கள் பேசி அரசியல் நட்சத்திரமாக வலம் வர்றதும் அவருடைய செல்வாக்க மட்டும் காட்டல, இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களின் ஆளுமை பற்றாக்குறையையும் சேர்த்தே தான் காட்டுது. பாலியல் புகார் தொடர்பான விவகாரத்தை சீமான் பொறுப்பாக கையாளாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்யறாரு. தீவிரமான காதலில் இருந்த ஒரு பெண்ணிடம் கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி தன்னுடைய இச்சைக்கு நல்லா பயன்படுத்திட்டு கைவிடுறது ஒரு தலைவனுக்கான முன்னுதாரணம் இல்ல. கைவிட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் தொடர்ந்து தொடர்பு வச்சுக்கிட்டு நம்பிக்கை கொடுத்து சில மாதங்கள் செலவுக்கு காசு அனுப்பி ரகசிய காதலில் திளைத்தது தன் மனைவிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தன்னை உத்தமனாக காட்டி அந்த பெண்ணை பழிப்பதும் அவதூறு பேசுவதும் ஒரு பெரிய மனுஷன் செய்யக்கூடிய வேலையா? விஜயலட்சுமிக்கு கௌரவமாக ஒரு நஷ்டஈடு கொடுத்து அந்த பெண்ணுக்கு புதிய வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டு தந்து ஆரம்ப நிலையிலேயே கண்ணியமாக ஒதுங்கி இருக்கலாமே. இந்த புகார் தொடர்பா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது நடவடிக்கை எடுக்க ஆயத்தமாகிறாருன்னதும், இலை மலர்ந்தால் தாமரை மலரும்னு முழங்கியதும், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் எடப்பாடி இருவரையும் எந்த அளவுக்கு ஆதரிச்சு அனுசரிச்சு போனாருங்கிறது உலகறிஞ்சது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் தனக்கு நீதி கிடைக்கும்னு தொடர்ந்து காவல்துறையில புகார் கொடுக்கும் போதெல்லாம் சீமானின் அரசியல் செல்வாக்கை கருதி இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க தவறினதாலேயே விஜயலட்சுமி மனம் நொந்து புகாரை வாபஸ் வாங்கிட்டு பெங்களூர் போயிட்டாங்க. 15 ஆண்டுகளாக ஒரு பாலியல் புகார் இழுத்தடிக்கப்பட்டு வர்றதே ஒரு பெரிய அவலம். அதுக்கு கராரான நடவடிக்கை எடுக்காம மீண்டும் மீண்டும் சமூகத்தின் பேசு பொருளாக்குவது அதைவிட அவலம். நீதிமன்றம், சட்டம், சமூகத்தின் மனசாட்சி எதுவும் எனக்கு ஒரு பொருட்டில்லைன்னு ஒரு அரசியல் தலைவர் வலம் வர முடிகிறது இந்த ஆட்சிக்கே பேரவலம். இந்த சூழல்ல வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் விஜயலட்சுமியின் குற்றச்சாட்டில் உள்ள உண்மை தன்மையையும் இந்த புகார் தொடர்ந்து அலட்சியப்பட்டு வர்றதையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு சீமானை விசாரிச்சு அறிக்கை தர சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. நீதிபதி விசாரிக்க தான் சொல்லியிருக்கிறாரு. தன் மீது தவறில்லாத பட்சத்தில் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு தானே சீமான் சொல்லியிருக்கணும். ஏற்கனவே 15 ஆண்டுகள் இழுத்தடிச்சது போதாதுன்னு இப்ப மறுபடியும் வாய்தா கேட்கறதும், விசாரணையை தள்ளி போட நினைக்கிறதும், உச்சநீதிமன்றத்தை அணுகி விசாரணைக்கு தடை கேட்க முயற்சிக்கிறதும் கோழைத்தனம் இல்லாம வேற என்ன? வீட்டு வாசல்ல அழைப்பானை ஒட்டுறதுங்கிறது ஒரு நடைமுறை. நான் தான் அதை படிக்கிறதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்னேன்னு சொல்றாங்க சீமானின் மனைவி. ஆனா செக்யூரிட்டி அதை அக்கு வேறா ஆணி வேறா கிழிச்சு போட்டாரே தவிர படிக்க தோதா கிழிக்கலங்கிறது நிஜம். விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன் என்ன செய்வீங்க? என்ன பெரிய பாலியல் புகார்? நான் என்ன புதுசா வயசுக்கு வந்த சின்ன பொண்ணையா தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன்னு தன்னை சுற்றி பெண்கள் உட்கார்ந்துருக்கும் போது பேசுறதெல்லாம் இதுவரை தமிழகம் சந்திக்காத அரசியல் அவலங்கள். முதலமைச்சர் ஸ்டாலினால் சீமான் மீது நியாயப்படி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி தண்டிக்க முடியலன்னா அது அவருடைய திறமையின்மையையும் உறுதிப்பாடற்ற நிர்வாக ஆளுமையையும் காட்டுறதாவே அமைஞ்சிரும். இத்தனைக்கு பிறகும் சீமானை தண்டிக்க முடியாமல் போனால் அது சட்டத்தின் தோல்வி, நீதிமன்றத்தின் நம்பகத்தன்மை மீதான தோல்வி, பெண்களுக்கு நீதி வழங்க முடியாத காவல்துறையின் தோல்வி, ஆட்சி நிர்வாக ஆளுமை தலைமையின் தோல்வி, பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க துணை போன சமூகத்தின் தோல்வி ஆயிடும். இது வரலாற்றில் அரசியல் தலைவன் என்ன செய்தாலும் அவனை தண்டிக்கவே முடியாதுங்கிற கரும்புள்ளியாக பதிந்துவிடும். அரசு இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.